அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோக பதிவு நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை பார்க்க போகிறோம். அதாவது உத்தானா முத்திரை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடல்களில் நிறைய வாயுகள் இருக்குது, பிராணாஸ் இருக்குது, உப பிராணாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம என்ன பண்ணோம்னா பிராணா, அப்பானா, உதானா, வியானா, சமானான்னு சொல்லிட்டு 5 வாயுகள் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உத்தான வாயு முத்திரை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் கைகளில் இப்படி வச்சுட்டு அதில் நம்மளோட சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல் இந்த 3மே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட இந்த கட்டை விரல் நுனியில் வைக்க போகிறோம். ஆள்காட்டி விரலில் மாதிரி நேராக்க போகிறோம். அதே மாதிரி 2 கைகளையுமே செஞ்சுக்கணும். சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல் வச்சுட்டு ஆள்காட்டி விரல் நேராக வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பிட்டு நம்ம இப்படி வைக்க போகிறோம். மடியில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இப்படி உட்காரதுனால என்னன்னா நம்ம இந்த பாம்ஸ் மேலே பார்த்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இதே நின்றுட்டு பண்ணலாம். இப்போ ட்ராவலிங்கில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நின்றுட்டு பண்ணுறதா இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். பாம்ஸ் மேலே பார்த்து தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம உட்கார்ந்துருக்கிறதுனால நான் இப்படி சொன்னேன். அதனால் இப்படியும் வச்சுக்கலாம். படுத்துட்டு பண்ணுறதுனால இப்படியே வச்சு நம்ம பண்ணலாம். நமக்கு தேவை இந்த ஃபுல்லாக கனெக்ட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வீணாக பண்ணுறோம். உட்காரதுல எதில் வேணாலும் உட்காரலாம். இப்போ நான் வஜ்ராசனாவில் உட்காந்துருக்கேன். வஜ்ராசனா உட்கார முடியலனாலும் பரவாயில்ல. நார்மலாக சுக்காசனா, அர்த்த பத்மாசனா இதில் உட்காரலாம். நாற்காலியில் உட்காந்துக்கலாம். பெட்டில் படுத்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. இது எதுக்காக பண்ணுங்கிறது செஞ்சு முடிச்சுட்டு இதோட பலன்களை நான் சொல்கிறேன். இது அப்படியே இப்போ மடி மேலே வைக்கிறோம். முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். முத்திரைகள் பண்ணும் போது எந்த வித தாட்ஸுமே பண்ணாமல் நம்ம நினைக்காம நம்மளோட அந்த முத்திரை மேலே கவனம் வச்சுட்டு நம்ம மூச்சு மேலேயுமே கவனம் வச்சுக்கணும். எப்படி மூச்சு வெளியில் போகுது உள்ளே போகுது அப்படிங்கிறத கவனிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த தாட்டுமே போகாது. அப்படியே டைவர்ட் ஆகாமல் மறுபடியும் இதுக்குள்ளேயே வரும். சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போது இந்த உத்தான முத்திரை எதுக்காக பயன்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட உடம்புக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி தரும். இது சில டாக்டர்ஸ்லாம் இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோகா மேலே நிறைய விழிப்புணர்வு வந்ததுனால டாக்டர்ஸே இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஐசியூ பேஷண்ட்ஸில் இருக்கவங்களும் சரி, இல்லை வார்டில் இருக்கவங்களும் சரி, அவங்க ஆக்சிஜன் சப்ளை நல்லா வரணும் அப்படிங்கிறது இருக்கிறதுக்காக இந்த உத்தான முத்திரையை வைக்க சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 10 நிமிடங்கள் வைக்கணும். காலையில் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். இது எப்படி வேணாலும் நம்ம சொன்ன மாதிரி முத்திரை எது மாதிரி வேணாலும் உட்காந்துட்டு செய்யலாம், நின்றுட்டு படுத்துட்டு எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போது அதே மாதிரி நம்மளோட சில பேருக்கு பார்த்தோம்னா கொட்டாவி அதிகமாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எதுக்காக பார்த்தோம்னா அவங்க பிரெயினுக்கு சரியான ஆக்சிஜன் போகல, அதனால தான் கொட்டாவி இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், நம்மளுக்கு வேலை செய்கிற டைமில் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம உடனே இந்த உத்தான முத்திரை நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லா பலன்கள் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளோட விரல்களில் ஐம்பூதங்கள் இருக்கிறதுனால அது எல்லா ஆர்கன்ஸ் கூட கனெக்ட் ஆகுறதுனால நம்மளோட ஆர்கன்ஸ்மே நல்லாவே ஆக்டிவாக இருக்கும். அது வேலையை எல்லாமே கரெக்டாக செய்யும். இன்னும் ஒரு முறை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கைகளில் சுண்டு விரல், மோதிர விரல், நடு விரல் 3மே சேர்த்து இந்த கட்டை விரல் நுனியில் வைக்க போகிறோம். ஆள்காட்டி விரலில் நேராக வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்கும் போது ஆள்காட்டி விரல் எந்த விரல் நம்ம சேர்க்கலையோ அந்த விரல் கண்டிப்பாக நீட்டியே இருக்கணும். அந்த மாதிரி மடக்கி இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் நீட்டி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வலது கையிலையுமே பண்ணிடலாம். மோதிர விரல், சுண்டு விரல், நடு விரல் செஞ்சுட்டு அப்படியே நம்ம திருப்பிட்டு வைக்க போகிறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.